நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். முகவுரையாக இயேசு அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தம். உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் பிறப்பும் இறப்புதான் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாற்றுமே உயிர்த்தெழுதல் என்ற ஒரு பெரிய வரலாற்றை இயேசு படைத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஈஸ்டர் நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். சற்று நேர தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேய நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது. வார்த்தையில் அடங்கியிருக்கிற மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நானே பரிகாரி. பரிசுத்த வேதாகமத்திலே சிருஷ்டியின் தேவனாகிய கர்த்தரை பார்க்கும் பொழுது, தேவன் உலகத்தில் உள்ள சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்த பின்பு 6ஆம் நாளில் தன்னுடைய சாயலின்படியே மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். அவனை சிருஷ்டித்து அவனை வெறுமையாய் விடவில்லை. அவனிடத்திலே சில பொறுப்புகளை கொடுத்தார். இந்த தோட்டத்தை ஆளவும், தோட்டத்தை பண்படுத்தவும், தோட்டத்தில் உள்ளவைகளை காவல் செய்யவும், தோட்டத்தில் உள்ளவைகளை அவன் அனுபவிப்பதற்கும் ஆளுவதற்குமான கிருபையை கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார். ஆனால் ஒரு நிபந்தனையை தேவனாகிய கர்த்தர் வைத்தார். என்ன நிபந்தனை என்றால், தோட்டத்தின் நடுவில் ஒரு விருட்சம் இருக்கிறது. அந்த விருட்சத்தினுடைய பெயரையும் கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க கூடிய ஒரு விருட்சம் என்று சொல்லி, இதை புசிக்கிற நாளில் சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லி அவர் புறப்பட்டு ஏதேனிலிருந்து புறப்பட்டு போனார். காவல் காக்க வேண்டியவன், அது பிரத்யேகமாக மரத்தை காவல் காக்க வேண்டிய, ஜீவ விருட்சத்தை காவல் காக்க வேண்டியவன் காவல் காப்பதிலே தவறு இழைத்ததின் நிமித்தமாக, தவறு செய்ததின் நிமித்தமாக என்ன சம்பவித்ததென்றால், அந்த இடத்திற்கு சத்துருவாகிய சாத்தான் தோட்டத்துக்கு பக்கத்தில் வந்தான். ஒருவேளை அந்த கனியை அவன் புசித்திருக்க கூடும், ருசி பார்த்திருக்க கூடும். இதை இந்த ஆதாமும் ஏவாளும் கவனத்தை செலுத்தாமல் போனது நிமித்தமாக அந்த விருட்சத்தையே புசிப்பதற்கு ஏவாளை ஏவினது மாத்திரமல்ல, அவளை புசிக்க செய்தான் என்று நாம் பைபிளை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். அப்படி மனிதன் பாவத்தில் விழுந்து போனான். பாவத்தில் விழுந்து போனவன் இரத்தத்தினாலே தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற பிரமாணத்தின்படி இஸ்ரவேலர்கள் தொடங்கி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு, தான் மரிப்பதற்கு அந்த நேரம் மற்றும் மனுஷன் ஆசரிப்பு கூடாரத்திலே இரத்தம் சிந்தி, மிருகத்தின் இரத்தத்தை சிந்தி, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பாவத்தில் விழுந்து போன நிலைகளிலிருந்து ஒரு பரிகாரத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால்
நானே பரிகாரி என்ற இயேசு கிறிஸ்து இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நமக்கு மன்னிப்பு உண்டாக்குவதற்கு ஏதேனில் செய்து போன தண்டனைக்கு மன்னிப்புக்கு பரிகாரியாக முற்பிதாக்கள் காளைகளையும் முற்பிதாக்கள் புறாக்களையும் பலி செலுத்தின இடத்திலே தானே ஜீவ பலியாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். பேதுருவனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தேவன் எழுதி கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், இவ்வுலகத்தில் அழிந்து போகிற வஸ்துக்களாகிய பொன்னினாலோ வெள்ளியினாலோ அல்லாமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நம்மை அவர் கிரயம் வாங்கி இருக்கிறார். ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ ஜனமே, எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து இயேசு என்னும் இரட்சகர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் எவ்வளவு கடும் சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவதற்காக குமாரன் என்கிற கிறிஸ்து இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்ற தேவ பிரமாணத்தின் அடிப்படையிலே தான் தன்னுடைய சரீரத்தில் உள்ள சகல இரத்தத்தையும் மனுஷனுடைய மீறுதல்களுக்காக அக்கிரமங்களுக்காக மன்னிப்பதற்காக தன் இரத்தத்தை சிந்தி நம்மை கிரயம் கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார். ஒன்றாவதாக, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று படிப்பித்தவர் மாத்திரமல்ல, அந்த இரத்தத்தையே நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கு தருவதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இரண்டாவதாக, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த நல்ல நாளிலே விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இரண்டாவது, நானே பரிகாரி என்ற தேவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்க முடியாது என்று அவர் திருவுள்ளம் பற்றுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்கவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்கிற விசுவாசம் நமக்கு உண்டாக வேண்டும். அவர் 3.5 வருஷ காலம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து அநேக வியாதிஸ்தர்களுக்கு விடுதலை கொடுத்து மரித்தவனை உயிர்த்தெழ வைத்து கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை ரசமாக மாற்றி அற்புத அடையாளங்கள் செய்தார் என்கிற விசுவாசம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். விசுவாசம், அவர் மரித்தார் என்பது விசுவாசம் உண்டாக வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தார், 500க்கு மேற்பட்டவருக்கு தரிசனமானார், பரமேறி இருக்கிறார், வரப்போகிறார் என்கிற விசுவாசம் நமக்கு உண்டாக வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், நானும் நீங்களும் தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிறோம். அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பலன் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரிவார்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றும், தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செம்மையாய் பலனளிப்பார் என்று வேதம் நம்மை படிப்பிக்கிறது. அப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தரை தேடி விசுவாசித்து வந்த சகல பரிசுத்தவான்களை, சகல தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனபடியால் இயேசு நானே பரிகாரி என்று இரண்டாவது சொல்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க நமக்கு முடியாத காரியம் என்று ஆண்டவர் திருவுள்ளம் பற்றுகிறார். மூன்றாவதாக, எபிரேய நிருபத்தின் எழுத்தாளன் சொல்லுகிறார், 12ஆம் அதிகாரம்
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் சொல்கிறது, யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இன்னைக்கு உலகத்துல மனுஷன் தெய்வத்தை தரிசிப்பதற்காக தன்னுடைய பணங்களை செலவழித்து நடைபயணமாக கால்நடையாக பல இடங்களில் அவன் நடந்து தெய்வத்தை தரிசிக்க ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நானே பரிகாரி. பரிசுத்தம் இருந்தா நம்ம தேவனை தரிசிக்க முடியும் என்று அப்போஸ்தலனாகிய தேவ பக்தனை கொண்டு தேவன் எபிரேய நிருபத்தின் 12ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், யாவரோடு நம்ம யாரா இருக்கணும்? சமாதானமா இருக்கணும், சண்டை போடக்கூடாது, பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கணும். இயேசு சொல்லுகிறார், நான் பரிசுத்தரானபடியினால் நீங்களும் பரிசுத்தராயிருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இன்னைக்கு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்முடைய கண் பரிசுத்தமாய் இருக்கிறதா? நம்முடைய வாய் பரிசுத்தமாய் இருக்கிறதா? நம்முடைய கைகள் பரிசுத்தமாய் இருக்கிறதா? நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கிறதா என்று நாம் நம்மை அனலைஸ் பண்ண கர்த்தர் இந்த நல்ல நாளில் அழைக்கிறார். ஆதலால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கவனிக்கிற தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக அவர் பரிகாரியாய் இருக்கிறார். ஆதலால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நமக்கு ஒரு சிம்பிளான காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்தமா இருந்தா கர்த்தரை நம்ம தரிசிக்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க பரிசுத்தத்துல கர்த்தரை தரிசித்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடையதான அசைவுகளை கவனித்திருக்கிறீர்கள் என்று நாம் நம்மை சோதித்து அறிய வேண்டும். நான்காவதாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் தீர்க்க தரிசனத்தை வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களை சகல அறிவுகளையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. நான்காவதாக, நானே பரிகாரி. உலகத்துல அன்பிற்கு அச்சடையாளம் என்று சொல்வதற்கு, அன்புக்கு உதாரணம் என்று சொல்வதற்கு இயேசுவை தவிர இந்த உலகத்துல வேறாரும் இல்லை. உலகத்திலே பௌதிக அன்பிலே தலை சிறந்த அன்பு என்பது ஒரு தாயினுடைய அன்பு. இந்த தாயினுடைய அன்பும் கூட தணிந்து போகும் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறந்து விடுவேன். ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவள் உன்னை மறந்தாலும் கர்த்தராயிருக்கிற தேவன் சொல்ல, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஆனபடினால எனக்கு தேவ சமூகத்தில் ஒன்று சொல்லுங்க, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று கொரிந்து சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் படிப்பிக்க சொல்ல ரொம்ப திட்டவட்டமாக படிப்பிக்கிறான். ஆனபடினால இயேசுவே அன்பாயிருக்கிறார், இயேசுவே அன்பின் அடையாளமாயிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்துல அவர் பரிகாரி. அன்பில்லாவிட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை. அன்பு யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு விளக்கமாக, திட்டமாக, தெளிவாக தேவ சமூகத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அஞ்சாவதாக யாக்கோபினுடைய நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல
கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. நானே பரிகாரி, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இயேசு தன்னுடைய ஊழியத்தை இப்படி சொல்ல, நான் ஊழியம் கொள்ள வரல, நான் ஊழியம் செய்ய வந்தேன். பாத்திரத்தை எடுத்து 12 சீசருடைய கால்களை கழுகி தன் கிரியையை வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டிலே விசுவாசம் கிரியினால் எப்படி வந்ததென்று நமக்கு ஒரு மாடலாயிருக்கிற ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் வீரனானவன், தகப்பனானவன். அவனுக்கு பிள்ளை இல்லாமல் கர்த்தர் ஒரு ஈசாக்கை கற்றுக் கொடுத்தார். அதிகாலையிலே கர்த்தர் ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறார். இதோ அடியேன், என்ன ஆண்டவரேன்னு கேட்கிறான். ஓ ஏகசுதனும் வாக்குத்தத்த சந்ததியுமாயிருக்கிற ஈசாக்கை எனக்காக மோரியா மலையிலே கொண்டு பலி செலுத்துவாயாக என்று கேட்ட பொழுது தன் வேலைக்காரர்களோட தன் அன்பு மகனை, நேசித்த மகனை கர்த்தருக்கு பலி செலுத்த கொண்டு போகிறான். பரிசுத்த வேதாகமத்தில் நரபலியை குறித்து எங்குமே சொல்லப்படவில்லை. ஆனால் மகனை பலி செலுத்து என்று சொன்ன பொழுது அதை ஏற்றெடுத்து ஈசாக்கோடு அவன் 3 நாள் பிரயாணத்தில் புறப்படுகிறான். விசுவாசம் என்பது கிரியையினால் இயேசு காண்பித்தது போல விசுவாசத்தை கிரியையினால இந்த ஆபிரகாம் மோரியா மலைக்கு போனான். தகப்பனிடத்துல கேட்கிறான், தகப்பனே விறகு இருக்கிறது, தீவட்டி இருக்கிறது, ஆனால் பலி செலுத்தக்கூடிய ஆடு எங்கே என்று மகன் கேட்ட பொழுது பதறாமல் விசுவாசத்தில் கிரியையினால ஆபிரகாம் சொல்லுகிறான், அது தேவன் பார்த்துக் கொள்ளுவார், ஏகோவா ஈரே என்று சொல்லி புறப்பட்டு போனான். மகனும் இருவரும் பலிபீடத்தை கட்டினார்கள். எந்த பலிபீடத்தை அப்பனோடு மகன் சேர்ந்து கட்டினானோ அந்த பலிபீடத்தில் ஈசாக்கை அவன் பலி செலுத்துவதற்கு கிரியையினாலே, விசுவாசத்தினாலே அவன் முன்னே வருகிறான். கர்த்தர் அங்கே ஒரு பலி செலுத்தக்கூடிய ஆடை அங்கு ஏற்படுத்தினார். ஈசாக்கை தேவன் காப்பாற்றினார். இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, யாக்கோபு 2:26 சொல்லுகிறது, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இயேசு தன் கிரியையினால விசுவாசத்தை படிப்பிச்சு கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவானாக இருக்கிற அன்பு தேவ மனுஷனாயிருக்கிற விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் விசுவாசத்தினால, கிரியையினால தன் விசுவாசத்தை ஜனத்துக்கு காட்டி கொடுத்தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில விசுவாசம் கிரியை இருக்கிறதா? கிரியை இல்லாத ஒரு விசுவாசமா இருந்ததென்றால் அது செத்ததா இருக்கும் என்று ஆவியானவர் இன்றைக்கு காலையில திருவுள்ளம் பற்றுகிறார். இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த கிரியை உள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நானே பரிகாரி என்று 5 காரியத்தை இந்த காலையிலே கர்த்தர் நமக்கு விளம்பி கொடுத்திருக்கிறார். 1, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. 2, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. 3, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, பரிகாரியாயிருக்கிற கர்த்தரை தரிசிக்க முடியாது. 4, அன்பு தேவ சமூகத்தில் இல்லாவிட்டால் தேவனுடைய சமூகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. 5வது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு பரிகாரி இயேசு. அவரிடத்தில் வாருங்கள், அவருக்குள் முழுமையாக அர்ப்பணியுங்கள். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, வார்த்தையினாலே பேசினீர், வார்த்தையின் அடிப்படையில் வாழ்ந்து பெருகு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Thank you.